2024 ஆரம்பித்த ஆட்டம் 2024 40 டைம்ஸ் வந்து தங்கம் வந்து அதோடைய உச்சத்தை தொட்டது. அதுக்கு நிறைய ரீசன், அன்றைக்கி இருந்த குளோபல் சுச்சுவேஷன், ஃபெடரேட் கட்டு இதெல்லாம் சொன்னால் விட ப்ரைமரி ரீசன்கிறது ட்ரம்ப் ரிட்டர்ன் ஆனது. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன் வந்து வேர்ல்டு வைடு இருந்ததுனால பல நாடுகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை வந்து வாங்கி சேஃபாக வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால வந்த ஒரு டிமாண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஏற ஆரம்பித்த தங்கம் தான். ஸோ இன்னை வரைக்கும் ஸ்டாப் ஆகலை. அப்போ அடுத்தடுத்து வாரெலாம் வந்ததுனால இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய பீக்கில் தான் போயிட்டுருக்குது. பட் இன்றைக்கி தங்கம் நிஜமாகவே தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ லாஸ்ட் மந்த் கூட மோடி அவர் சொல்லும்போது தங்கத்தை வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு வந்தது. ஸோ நிஜமாகவே நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா? நான் இந்தியன்ஸ் மைண்ட் செட்டில் வந்து அதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்டுங்கிறது எப்போ ஆரம்பிச்சிது அப்படி பார்க்கும்போது அதுக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தமும் இருக்குது. 1717 லண்டனில் ராயல் மின்ட், அதாவது நம்ம ஊரில் அந்த நாசிக்கில் நோட் அடிக்கிற மாதிரி அங்கே லண்டனில் வந்து கோல்டு காயின் அடிக்கிற இடம் வந்து ராயல் மின்ட்டு. ஸோ அதுக்கு தலைமை மாஸ்டராக இருந்தவர் தான் ஐசக் நியூட்டன். நம்மவர் தான், நம்ம லா ஆஃப் மோஷன் சொன்னவர் தான் ஆக்சுவலாக. ஸோ அவர் தான் என்ன பண்ணார், ஃபஸ்ட் டைமாக கோல்டு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது வரைக்கும் இருந்தது எல்லாமே சில்வர் தான், சில்வர் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் தான் இருந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணார், கோல்டுக்கும் சில்வருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ரொம்ப கம்மியாக வச்சதுனால ஸோ நிறைய பேர் சில்வரை மறந்துட்டு எல்லாம் கோல்டு பக்கம் வந்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பிரிட்டிஷோடைய அந்த ஃபஸ்ட்டு சிஸ்டம், கோல்டு சிஸ்டம் ஆரம்பிச்சது. வேர்ல்டு வைடு ஒரு ப்ரைஸு, தங்கத்துக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண அந்த காலகட்டம் அது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்தது தான். முக்கியமாக கிளாசிக்கல் கோல்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். 1870 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த நேரத்தில் தான் வந்து உலகத்தில் இருக்க நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் ஆனாங்க. ஸோ அதனால வந்து வேர்ல்டு வைடு வந்து அந்த ட்ரேடும் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பீரியடு அதுலேயும் கண்டினியூ ஆச்சு. அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு தான் இப்போ யூஎஸோட டாமினன்ட் ஆரம்பிக்குது. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே யூஎஸ் வந்து ஒரு 44 நாடுகளை கூப்பிட்டு ஸோ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க என்னென்னா ஒரு அவுன்ஸ் தங்கங்கிறது ஒரு $35 அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படின்னா அப்போ தான் வந்து டாலருங்கிறது பாப்புலர் ஆகுது. ஸோ அதாவது டாலர் தான் வந்து தங்கத்துக்கு இணையானது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்னா அவ்வளோ தங்கத்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ டாலர் இருக்கிறத கன்வெர்ட் பண்ணி அந்த அளவுக்கு உள்நாட்டில் நீங்கள் பணம் அச்சடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை வந்ததுக்கு அப்போ தான். ஸோ அது வந்து எப்போ கண்டினியூ ஆகிடுச்சுன்னா வியட்நாம் வார் வரையும் கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ வியட்நாம் வரும்போது அப்போ யூஎஸோட அதிபர் அந்த நிக்சன் வந்து நிறைய கையில் இருந்த தங்கத்தை இருப்பை விட தாண்டி நிறைய யூஎஸ் டாலரை வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. பிரிண்ட் பண்ணதுனால அது ஒரு பெரிய ஷாக் வேலியை கிரியேட் பண்ணி அதனால் என்ன பண்ணால் இனிமேல் டாலருக்கும் தங்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, தங்கம் வந்து இவ்வளோதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த கோல்டு ஸ்டாண்டர்டுங்கிறது அதோட அன்றைக்கி முடிவு வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் நாம் அடாப்ட் பண்ணியிருக்க சிஸ்டம் வந்து ஃபியாட் சிஸ்டம். ஸோ இந்த ஃபியாட் சிஸ்டமில் நம்ம வந்து கையில் வந்து இவ்வளோ தங்கம் வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து எவ்வளோ வேணால் நோட் அடிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் நோட் அடித்தா என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் வரும். ஸோ அதனால நிறைய சிக்கல்கள்லாம் வரும். ஸோ இன்றைக்கி நமக்கு தங்கம் வந்து நாட்டு கையிருப்பு தேவையா அப்படின்னு கேட்டால், ஸோ கையிருப்பு தேவையானா வேணும்னு சொல்ல முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது. என்னென்னா அச்சடிக்கிறதுக்கு ஒரு எக்கனாமியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு பணத்தை அச்சடிக்கிறதுக்கு நிச்சயமாக கோல்டு கையிருப்பு தேவையில்லை. ஆனால் வந்து ஒரு நாட்டுடைய நம்பிக்கைக்கு இந்த நாடு வந்து நல்ல செல்வ செழிப்போடு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஒரு உலக நாடு மத்தியில் இருக்கணும்னா அதுக்கு நிச்சயமாக நமக்கு வந்து கையில் வந்து தங்கம் வேணும். ஸோ அதனால தான் வந்து சீனாலாம் வந்து வாங்கி நிறைய தங்கத்தை வாங்கி டம்ப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தங்கம் வந்து தேவை தான். இப்போ இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து 800 டன் வந்து இந்தியாவில் தங்கம் கையிருப்பு அரசுகிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேக்கப் மாதிரி ஆக்சுவலாக. ஒருவேளை ஏதாவது வேர்ல்டு வைடில் எக்கானமி ஏதாவது பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு அந்நிய செலவாணி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்போ இந்த தங்கத்தை வச்சு டாலர் வாங்க முடியும். அப்பயும் நம்ம தங்கத்தை விட்டு டாலர் தான் வாங்க முடியும். ஸோ டாலரை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் அவங்க வந்து 800 டன்னு கையில் வச்சுருக்காங்க. ஒருவேளை நம்ம வந்து அதனால வந்து இவ்வளோ தங்கத்தை வச்சுட்டு நம்ம வந்து இவ்வளோ அடிக்க முடியுமாங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே இதுக்கு கிடையாது. பட்
அடித்தா இதுக்கு வரம்பு மீறி அடித்தா நம்ம ஒரு பெரிய சிக்கலில் போவோம். அதோட நம்மளுடைய பிராண்ட் வேல்யூ நம்ம கிரெடிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். இந்தியா போன்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆக்சுவலாக. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ நம்மளுடைய பிராண்ட் வேல்யூ நம்மளுடைய கிரெடிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கோல்டு காயின் ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து கோல்டு காயின் நிறையவே இன்றைக்கி எக்ஸ்சேஞ்சபிளாக நிறையா வந்துருச்சு. கோல்டு நிறைய ஸ்டாண்டர்ட் ETF அதை பற்றி நிறையா பேசலாம். பட் இப்போ என்ன இது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் வந்து 15% வந்து கோல்டுக்கு இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்தியா வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு தங்கம் வந்து இறக்குமதி செய்யணும்னா 15%. ஏற்கனவே நிறைய டியூட்டி இருக்குது, நிறைய ஆன்டி டம்பிங் டியூட்டிலாம் கூட போடுறாங்க. பட் இதில் வந்து இந்த 15%ங்கிறது அது வெளியிலேருந்து தங்கம் இங்கே வர்றதை தடுப்பதற்காக ஒரு முயற்சி ஆக்சுவலாக. இதை எப்படி வேறமாக பார்க்கணுன்னா, உள்நாட்டில் இருக்கிறத வெளில கொண்டு வர்றதுக்கான முயற்சியாக அதுவும் ஒரு தேரி போயிட்டுருக்குது. ஸோ உள்நாட்டில் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற தங்கத்தில் வெளில புழக்கத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த 15% போட்டாங்க. அதனால் மக்கள் வந்து வெளியிலேருந்து வாங்குறதுனால நம்முடைய கண்ட்ரியோட எக்கானமி பாதிக்கப்படுறதுனால உள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற கையிருப்பில் இருக்கிற அதை எடுத்து திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத அதுவும் சொல்லலாம். பட்டு ரியல் இன்டென்ஷன்ங்கிறது தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா இதில் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே கேரளாவில் தான் சேட்டன்கள்ட்ட தான் நிறைய நகைகள்லாம் இருக்கும். அது எங்கே இருக்குதுன்னே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ இப்போ பேசிக் கான்செப்ட் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிறது என்ன, இந்த பழைய நகையை வந்து முன்னாடி பழைய நகையை அடகு வச்சு புது நகை வாங்குவாங்க, ஏதோ ஒரு சம்பளத்துக்கு போவாங்க. இப்போ வந்து பழைய நகையை வந்து விற்றுருங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் புதுசாக வந்துட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து டைம்ஸ் ஆஃபில் வந்து ஒரு கவர் ஸ்டோரி பண்ணாங்க. அது என்னென்னா, இங்கே இப்போ இருக்கிற இந்தியனோட புதிய கப்புள்ஸ், புதிய திருமணமான புதிய தம்பதிகள் வந்து நகையை வந்து திருமணத்துக்கு ஆஃப்கோர்ஸ் எல்லாம் நகையை வாங்குறாங்க. அதை உடனடியாக அதை வந்து ரெட் கூட பண்ணுறதில்ல, அப்படியே அதை விற்றுட்டு ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மும்பையில் இருக்கிற ஒரு ரீசெண்ட்லி மேரிட் கப்புள்கிட்ட அவங்கள கவரேஜ் பண்ணி ஒரு கவரேஜ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்கள் நகையை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஸோ அதனால் எங்களுக்கு தேவை வீடு, அதனால நாங்கள் வீடு வாங்குறோம். ஸோ தட்ஸ் ஓகே, அவங்களுக்கு வீடு இல்லாதனால வாங்கலாம். பட் நம்மக்கிட்ட இருக்கிற பழைய நகையை விற்றுட்டு நிஜமாகவே வீடு வாங்கி தான் ஆகணுமா, அது வாங்கினால லாபமா, இல்லை வாங்குற ஏற்கனவே என்கிட்ட வீடு இருக்குது, நகையும் இருக்குது, இதை என்ன பண்ணலாம். ஸோ இது மாதிரியான பயங்கர கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. பழைய நகைகளை வந்து வச்சுக்கிறதுனால இந்த ஹால்மார்க்கு நகைகளில் அதனால் பின்னாடி வந்து ரேட்டு குறையுமோ, ஸோ அதனால் ஏதாவது பிரச்சனை வருமோ, டிமானிட்டைசேஷன் மாரி கோல்டுக்கு வருமோ, இப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சாதாரணமாக அன்றாட மக்கள்கிட்ட நிறைய பரவலாக இருக்குது. ஏன்னா சாமானிய மக்கள்கிட்ட தான் கோல்டு அதிகம். சின்ன சின்னதாக நிறைய வச்சுருப்பாங்க, 2 பவுன் 3 பவுன்னு சில கிராமம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி நிறைய ஜுவல்லரி மால்ஸ் எல்லாம் நான் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, நகையை உங்கள் பழைய நகையை வாங்கிட்டு வாங்க. இன்னெல்லாம் வந்து பழைய நகையை கொடுத்துட்டா ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காலம் கழிச்சு அப்புறம் நீங்கள் வந்து புது நகையை வாங்கிக்கலாம், இல்லை அடிஷன் அது டாப் ஆஃப் த வேறு நகை எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து உடனடியாக வந்தீங்கன்னா உடனடியாக வேறு வந்து நீங்கள் அதை கேஷாக மாற்றிக்கலாம், இல்லை வேறு நகையாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது இன்டென்ஷன் வந்து பழைய நகையை வந்து எப்படியாவது வந்து புழக்கத்துக்கு கொண்டு வந்து அதை மாற்றணும். ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து நம்ம நகையை வந்து இறக்குமதி பண்ணால் அதுக்கு அதிகமான வந்து 15% டியூட்டி கட்ட வேண்டியிருக்குது. ஸோ அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற நகையை வந்து திரும்ப ஒரு புழக்கத்துக்கு விடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் திரும்ப நகைகள்லாம் திரும்பி பழைய நகைகள் வந்ததுன்னா இது எந்த அளவுக்கு எத்தனை பேர் வந்து இதுக்கு வந்து ஒப்புக்கொண்டு செய்வார்கள்ங்கிறது ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா நகைகள்ங்கிறது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வேல்யூ வச்சுலாம். நாம் யாரும் நகையை வந்து பண்ணிக்கிறதா பெரும்பாலும் நம்மகிட்ட இருக்க பெரும்பாலும் நகைகள் எல்லாமே நம்மளுடைய பேரண்ட்ஸ் கொடுத்ததா இருக்கும், நம்மளுடைய தாத்தா பாட்டி அந்தந்த ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு, அவங்க யூஸ் பண்ண கம்மல், அவங்க யூஸ் பண்ண செயின், ஸோ இதை வந்து நாம் வந்து இதை எடுத்து நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா, அதை உடனே விற்றுறது சரியா, இல்லை நாம் அதை வாங்கி அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வருமா, இது மாதிரி பல தளங்களில் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இது ஜஸ்ட்டு இன்றைக்கு இளைய தலைமுறையுடைய தேவை என்னவோ அதை செய்கிறது தான் சரி. இன்றைக்கி அவங்க வீடு இல்லாமல் கஷ்டப்படும் போது எதுக்கு கையில் நகையை வச்சு என்ன பண்ணுறது, நகையை விற்றுட்டு வீடு வாங்குறது தான் சரி அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. இல்லை இது வந்து நாம் சம்பாதிச்சு வாங்கினது கிடையாது, நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தது, இதை நம்ம வந்து அப்படியே பாஸ் ஆன் பண்ணி நமக்கு வர்ற ஜென்ரேஷன் கொடுக்கறது தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வழி. அதில் நம்ம வந்து நம்முடைய சுயநலத்துக்காக நம்முடைய வசதியாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு டிபேட்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் ஸ்டில் கோல்டு வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனில் தான் இருக்குது.
கோல்டோட ரேட்டு அதிகமாகிட்டு தான் இருக்குது. திரும்ப கோல்டு ரேட்டில் இறக்கம் வந்தாலும் பெரிய அளவுக்கு இறக்கம் வராதுங்கிறதான் நிறைய பொருளாதார அறிஞர்கள்லாம் திரும்ப நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கோல்டுங்கிறது ஸ்டில் கோயிங் டு பி a டாக் ஆஃப் த டவுன்.